I started talking to one of my old friends. ரொம்ப வருஷம் ஆச்சு அவங்க கூட பேசி ஆக்சுவலி. எதுக்காக we stopped talkingனு எனக்கு ஞாபகம் இல்ல. When I started talking to her தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. Why she is an old friend and not a current friend. ஒரே கூட ஜென்மங்க தில் இருந்தா நேரா பேசுடி. இப்படி ஜாடமாடி திட்ற வேலை வச்சுக்காத. So anyways, thanks for the video idea girl. Slay queen. கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கோமோ. போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? No matter how old we are, insecurities அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் கொஞ்சமாச்சும் இருக்கும். வளர வளர we learn to deal with it and like learn to be confident. ஆனா சில பேர் அப்படி கிடையாது. They grow their insecurities so much to a point where it starts spreading to other people around them. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி வகுந்து விடுவேன். Their entire life starts revolving around being insecure. So டைட்டில்ல போட்டுக்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து insecure people எப்படி நம்ம லைஃப் அஃபெக்ட் பண்றாங்க அப்படிங்கறது பார்க்க போறோம். So let us get into the video guys. Insecure people நிறைய ரகங்கள் இருக்காங்க. But when they open their mouth and start talking to you, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் they are insecure people அப்படின்னு. Insecure people வந்து 3 basic characteristics இருக்கு that you can never miss. The first characteristic of an insecure person is jealousy. பொறாமை லைட்டா. இன்செக்யூர் பீப்புளோட மெயின் ஃபுட் சப்ளையே அதர் பீப்புள்ஸ் இன்செக்யூரிட்டிஸ் தான். அதுதான் அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் டின்னருக்கும் எல்லாத்துக்குமே அதை தான் சாப்பிடுவாங்க. அவங்களோட மைண்ட்ல வந்து கான்ஸ்டன்டா ஒரு வாய்ஸ் ஓடிட்டே இருக்கும். We are not good enough. I am not good enough. I am not good enough. இந்த வாய்ஸை சப்ரஸ் பண்றதுக்காக they go around and try to make other people insecure. And அவங்களே கூட அவங்கள வந்து மத்தவங்களோட கான்ஸ்டன்டா கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டயர்டா எனக்கா never. And when they realize that many people don't easily become insecure like them, they become jealous. The second most common characteristic of an insecure person is அவங்களால ரிஜெக்ஷனோ இல்ல கிரிட்டிசிசமோ ஹேண்டில் பண்ணவே முடியாது. They go crazy. This is because insecure peopleக்கு வந்து ரொம்ப narrow ஆன minds தான் and with a very small brain. அது ஒண்ணு இல்ல கீழ போட்டுரு. இதுல வந்து அவங்களால சில ஒப்பீனியன்ஸ் மட்டும் தான் ஹேண்டில் பண்ண முடியும். The opinions that they agree with. அதுக்கு ஆப்போசிட்டா இல்ல அகைன்ஸ்டா நீங்க ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா அதெல்லாம் சொல்லக்கூடாது ஏன் சொல்றடி அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. And they will try their level best to convince you that you are the problem. And the third most important character of an insecure person is their people pleasing tendencies. Insecure peopleக்கு அவங்க இமேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதனால மத்தவங்க எல்லாருக்குமே வந்து நல்லா they will cater like a very nice person. என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க, நான் இருக்கேன் அப்படின்னு பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அவங்க கூட க்ளோஸா இருக்கிற பீப்புள், அவங்களோட க்ளோஸ் சர்க்கிள், அந்த மாதிரி பீப்புளை வந்து they treat them like absolute dog shit. என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்களா? They won't respect you, they won't respect your boundaries, they will be absolute to you. ஆனா மத்தவங்க கிட்ட அப்படியே மைண்ட்ல இருந்து அப்படியே தோண்டி எடுத்து தங்க மாதிரி அப்படியே என்ன வேணா நீங்க வந்து உங்களுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், ப்ளீஸ் எல்லாரும் கோஆபரேட் பண்ணுங்க, அவங்க நார்மல் பீப்புள் கிடையாது. பட் உங்களுக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது இல்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது they will not give up. No were given. Insecure people in relationships பத்தி நான் கண்டிப்பா பேசணும் guys. It's a complete video actually. ஆனா அவ்வளோலாம் எனக்கு பொறுமை இல்லை. Insecure people in relationships have huge trust issues. ரெட் தான் சூப்பரா இருக்கும். இந்த trust issues இருக்கறனால they will convince themselves that they are the not good enough one in the relationship. அவங்க பார்ட்னர் அளவுக்கு அவங்க worth இல்லைன்னு அவங்களாவே முடிவு பண்ணிடுவாங்க. That leads to cheating. When their partner meets someone better than them, இவங்களை கழட்டி விட்டுட்டு அவங்க கூட போயிடுவாங்க அப்படின்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. ஸோ அது நடக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே இவங்களை கழட்டி விட்டுட்டு இன்னொருத்தவங்க கூட போகலாம் அப்படின்னு they will cheat on their partner. ஓ இதுல இந்த லாஜிக் வேறயா? And insecure people in a relationship are extremely controlling. இந்த லவர் படத்துல மணிகண்டன் இருப்பான்ல, சேம். ஏன் இல்ல புரியல எனக்கு. எங்க போறேன்னு கேட்க கூடாதா? இல்ல அருண் நீ போவே கூடாதுன்னு ஆர்டர் பண்றேன். மயிரே ஆமா. One more thing that you can notice in insecure people என்ன அப்படின்னா அவங்களால சிங்கிளாவே இருக்க முடியாது. ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து இன்னொரு ரிலேஷன் அப்படியே தவிக்கிட்டே இருப்பாங்க அவங்க. They just cannot be single. They just constantly need validation and attention from somebody else all the time. சிங்கிளா இருந்தா
there'll be situations where they have to deal with their own emotions. அது அவங்களால பண்ண முடியாது. அதனால கான்ஸ்டன்ட்டா they'll keep their mind occupied by getting into relationships. They just want to fill their hole in their soul. இன்செக்யூர் பர்சன் கூட ரொம்ப க்ளோஸா இன்டராக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா on a regular basis என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு சேகர் செத்துருவேன். ஃபர்ஸ்ட் திங் என்ன நடக்கும்னா you will start doubting yourself. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு இல்லாத இன்செக்யூரிட்டிஸ்லாம் ஸ்லோவாக டெவலப் ஆகும். நீங்கள் அவங்க கூட க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடியோ இல்லை அவங்க கூட பேசுறதுக்கு முன்னாடியோ அவங்க அதை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ உங்களுக்கு அப்படி ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குங்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஒருவேளை நிஜமாவே that is a problem. We have to try to fix it. You will get distracted a lot. They don't like people who work on themselves. They don't like people who better themselves. They basically don't like people who are doing well in their life. bro ஒரு அளவுக்கு தான் bro எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது bro. Another thing is நீங்க ஏதாச்சும் ஒரு நல்லது நடந்ததுன்னு வைங்களேன் உங்க லைஃப்ல and you are sharing it to them. Their first reaction will either be oh okay or ஓ அப்படியா, நான் கூட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சிங்கிங் காம்படிஷன்ல ஜெயிச்சேன் தெரியும். So they will either downplay your happiness or they will make it all about themselves. அண்ட் ஸ்லோவாக உங்களோட செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இதெல்லாம் பற்றி நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சே பார்க்காதீங்க, எல்லாமே காணாமல் போயிடும் கைஸ். யூ வில் ஸ்டாப் பிலீவிங் யுவர் செல்ஃப், யூ வில் ஸ்டாப் பிலீவிங் இன் அச்சீவிங் யுவர் கோல்ஸ். எக்ஸ்ட்ரீம் கேசஸில் இமோஷனல் பீப்புள் கேன் ஸ்டார்ட் அப்யூசிங் யூ இமோஷ்னலி அண்ட் ஈவன் ஃபிசிக்கல் அப்யூஸ் கூட தே கேன் ஸ்டார்ட் டூயிங். ஸோ அந்த மாதிரி கேசஸ்லாம் யூ ஹாவ் டு கால் த ஃபக்கிங் போலீஸ். என்ன கேட்டிங்கன்னா டோன்ட் டீல் வித் தம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் ஆய் போட்டிங்கன்னா எப்படி ஃப்ளஷ் அமுத்தி அப்படியே அந்த ஆய் காணாம போயிடும். அந்த மாதிரி ஜஸ்ட் ரிமூவ் தம் ஃப்ரம் யர் லைஃப் அப்படின்னு நம்மளால பதில் சொல்லிட முடியாது, ஏன்னா இவங்க சொந்தக்காரங்களாச்சு. இட் இஸ் நாட் தட் ஈஸி டு ரிமூவ் இன்செக்யூர் பீப்புள் ஃப்ரம் யர் லைஃப். எஸ்பெஷலி அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் இல்லை ஃபேமிலியாலாம் இருந்தால் இட் இஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு இம்பாசிபிள் டு ரிமூவ் தம் ஃப்ரம் யர் லைஃப். ஸோ ஃபஸ்ட்டு you have to start by creating boundaries. எனக்கு நீங்க எப்படி பேசுறது பிடிக்கல, நீங்க இந்த மாதிரி பண்றது பிடிக்கல, this makes me uncomfortable அப்படின்னு சொல்லி கரெக்டான பவுண்டரிஸை முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பட் நீங்க இந்த மாதிரி பண்ற ப்ராசஸ்ல இன்செக்யூர் பீப்புள் as usual they are not going to take any blame. இல்ல நான் ஆக்சுவலி உன்னை ஹர்ட் பண்றதுக்காக நான் அந்த மாதிரி சொல்லல, don't be so sensitive, like it's your fault அப்படின்னு உங்களை blame பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் don't fall for that shit. எவ்வளவு பார்த்திருப்பேன். So futureல if you are meeting someone new as a friend or as a date or if a relative is making you uncomfortable, startingல இருந்தே try to distance yourself from them, giving them a chance. It is really not worth it, guys. Thank you for watching the video, guys. If you like the video, like it and share it to your insecure friends. சும்மா இருக்க முடியாதடா. மத்த insecure people உங்க லைஃப்ல கிரியேட் பண்ண insecurities பத்தி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க and I'll meet you in the next video. Bye.